Hi guys, நான் உங்கள் கார்த்தி. Follow my Instagram wellness warrior fitness. Subscribe my channel and click the bell button. Today பார்த்தீங்கன்னா கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிகினர் இன்றைக்கி தான் ஜிம் ஜாயின் பண்ணுறாரு. அவர் வந்து எந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணலாம், எந்த மாதிரி டயட் எடுக்கலாங்கிறதோட கண்டென்ட்டு தான் இன்றைக்கி வந்து இப்போ வந்து ஒரு பிகினர் வந்துட்டார் ஜிம்முக்குள்ளே. வந்த உடனே ஹெவி வெயிட் போட்டு பண்ணுவார். என்ன ஏதுன்னே தெரியாமல் ராடில் போட்டு இந்த சைடு 10 கிலோ இந்த சைடு 10 கிலோ போட்டு அடிப்பார். பக்கத்தில் இருக்கிறவரை பார்த்துட்டு அந்தமாரி பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு வந்தோடனே ப்ராப்பராக வார்ம் அப் பண்ணுங்கள். வார்ம் அப் பண்ண உடனே புஷ்அப் படிங்க. புஷ்அப் படிச்சிங்கன்னா மட்டும்தான் செஸ்ட் மிஷினில் வந்து பார்பல் ராடு பண்ணுறப்ப கை ஆடாது. ஒரு சிலருக்கெல்லாம் கை ஆடும், மேலே இதுலேயும் போவோம். என் கூட ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கு அப்படி தான் இருக்குது. அப்புறமேல் புல்லப் படிங்க. புல்லப்பும் புஷ்அப் அடிச்சிங்கனாவே உங்கள் பாடி வந்து நார்மலாக ஃபிட்னஸ்ன்னு சொல்லலாம். அடுத்தது வந்து 2 வாரத்துக்கு நீங்கள் வந்து ஜிம்முக்குள்ளே இருக்கிற மிஷினை டச்சப் மட்டும் கொடுங்க. எந்த ஒரு ஒர்க் அவுட்டுமே ஹெவியாக போட்டு பண்ணாங்கன்னா லைட்டாக டச்சப் மட்டும் கொடுங்க. அப்போ தான் வந்து உங்கள் பாடி வந்து ஜிம்முக்கு அடாப்ட் ஆகும். அடாப்ட் ஆகின வேண்டி நீங்கள் வந்து அப்புறமேல 2 வாரம் கழித்து நார்மலாக கம்மி வெயிட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டயட் வந்து எந்த மாதிரி எடுக்கணும்னா நார்மலாக ஒரு 1 மந்த்துக்கு நீங்கள் வீட்டில் இருக்கிற ஃபுட்டு ஒரு நாளைக்கு ஒரு 3 முட்டைங்கிற விதத்தில் எடுத்துக்கலாம். சிக்கனு அட்லீஸ்ட் ஒரு 100 கிராம்னாச்சும் டெய்லி எடுக்கிற மாதிரி பாருங்கள். உங்களோட டார்கெட் வந்து மசிலை பில்ட் பண்ணுறது அப்படின்னா இப்போ வந்து ஒரு 60 கிலோ பாடி பர்சன் வந்து 60 கிராம் ப்ரோட்டீன் வந்து ஒரு நாளைக்கு எடுக்கணும். நீங்கள் வந்து மசில் கெயின் பண்ணணும் அப்படிங்கிறப்ப குறைஞ்சதே நீங்கள் வந்து 120 கிராம், அது வந்து டபுளாக பண்ணிக்கணும் ப்ரோட்டீன் கண்டென்ட்டை வந்து அந்த மாதிரி எடுக்கணும். ப்ரோட்டீன் வந்து பிளான்ட் சோர்ஸ்லேருந்து எடுக்கலாம், அனிமல் சோர்ஸ்லேருந்து எடுக்கலாம். பிளான்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த சோயா சங்கு, இந்த காய் சாப்பாட்டுக்கெலாம் போடுறாங்க பார்த்தீங்களா, இந்த பிரியாணிக்கு மீன் மேக்கரு, அதில் 100 கிராமில் 25 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது. அப்புறம் சிக்கன்லேயும் பார்த்தீங்கன்னா சிக்கன் அனிமல் சோர்ஸ்ன்னு போயிட்டா சிக்கன்லேயும் 100 கிராமில் 25 கிராம் தான் இருக்குது. மட்டன்லேயும் 100 கிராமில் 25 கிராம் தான் இருக்குது. ஃபிஷ்லேயும் அப்படி தான் இருக்குது, பீஃப்லேயும் அப்படி தான் இருக்குது. ஆனால் வந்து நம்ம எடுக்கிறோட சோர்ஸ்லேருந்து மசில் குவாலிட்டி வந்து மாறும். சிக்கனுக்கு ஒரு மாதிரி குவாலிட்டி வரும், மட்டனுக்கு ஒரு மாதிரி குவாலிட்டி வரும், பீஃபுக்கு ஒரு மாதிரி வரும், ஃபிஷ்ஷுக்கு ஒரு மாதிரி வரும். அது உங்கள் சாய்ஸ், நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகே கைஸ், இந்தமாரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.